ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் வந்துச்சு. என்னென்னா அவங்க வந்து வி பட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பிரிஞ்சிச்சு. எனக்கு வந்து பிரித்து கொடுங்க, பிரித்து வேறு ஏதாவது கிளாத் போட்டு எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. எதுக்கு இது ஒரு ஒரு டெய்லர்ஸ்க்காக விழிப்புணர்வு. இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்கனாலும் சரி, இல்லை அடுத்து நீங்கள் தைச்சிட்ருக்கீங்கனாலும் சரி, 2 பேருமே இந்த டிப்ஸ் யூஸ் ஆகுன்றதான் தான். இப்போ நீங்கள் வி பட்டி போகிறீங்க அப்படின்னா, அந்த முடியிற இடத்துலையும் ஸ்டார்டிங் இடத்துலையும் நல்லா சிக்ஸாக்ஸ் போட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாது. இன்னொன்று நடுவில் ஒரு தையலும் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க தைக்க யார்கிட்டயோ கொடுத்துருக்காங்க போல பாவம். அவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ளவுஸ் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே எனக்கு அப்படி டேமேஜாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நொந்த வேலை சொல்லப்போனால் எப்படின்னா, அவங்க ஏற்கனவே தைச்சிங்க அப்படின்னா இப்போ நான் பிரித்து திருப்பி நான் தைச்சி இன்னொன்று அந்த கஸ்டமருக்கும் பாவம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்க தைச்சி எங்கேயோ தைச்சிருக்காங்கள, ஒரு 2-3 தொழில் துவைச்சிருப்பாங்க. அதை அப்படியே பிடுங்கிச்சின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான். இப்போ நிறைய பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் டைமிங் பார்க்காம